Maranatha, greetings in the precious name of Lord and Savior Jesus Christ. Welcome back to Gospel Station with Sundari David. நம்ம மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற புதிய சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நான் பேசுகிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் சம் ஒன் டு டாக் அலாங் வித் மீ பிகாஸ் திஸ் ஜேர்னி வித் ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ். காட் ஆல்வேஸ் சென்ட் சம் ஒன் இன் அவர் லைஃப். எதுக்கு நமக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் after certain days or years we will realize Holy Spirit வந்து இந்த பர்சன் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர்ற காலம் நிறைவேறும் பொழுது இட் வில் பி மீனிங்ஃபுல். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னோட லைஃப்ல. ஐ நோ திஸ் பர்சன் ஃபார் பாஸ்ட் ப்ராபப்ளி 9 years. திஸ் எபிசோட் நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட் வீக்கே ரெக்கார்ட் பண்ணோம், பட் we could not release it. Maybe God's plan is recorded today. அது எதுக்குன்னு சொல்லி நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இஸ் மஹிலாக்கா. இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா now she is Pastor Jerome's wife மஹிலாக்கா. இன்னைக்கு இந்த பாட்காஸ்டை ரெக்கார்ட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா might not be known to many of the person who listen to us, but she is famous in the eyes of the Lord. அதனால தான் எங்கேயோ இருந்து இந்த குளோபில் God has united us together அக்கா today to talk about Holy Spirit experience in your life. அக்கா உங்களை பற்றி கேட்குறவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஹாய் சுந்தரி. எஸ், கடவுள் வந்து நம்ம ரெண்டு பேரையும் ஒரு பர்பஸ்க்காண்டி நம்மளை வேறு வேறு இடத்துல இருந்தாலும் நம்மளை யுனைட் பண்ணி இங்கே வச்சுருக்காரு. அண்ட் ஸோ கிளாட் ஐ குட் பி ஹியர் வித் யூ அட் திஸ் மொமெண்ட். என்னை பற்றி சொல்லணுன்னா, ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே பைபிள் வாசிக்க வச்சு, ப்ரே பண்ண வச்சு, சர்ச்சுக்கு போக வச்சு, இப்படி ஆண்டவர் வந்து ஒரு ப்ரேயர்ஃபுல் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. பட் நான் ஆண்டவரை பர்சனலாக என்கவுண்டர் பண்ணது லைக் அட் அ சர்ட் ஒரு கொஞ்சம் பெருசாகி தான். பட் சின்னதுலேருந்தே கடவுள் கிருபையாக ஒரு காட்லி அட்மாஸ்ஃபியரில் என்னை வளர வச்சார். உங்களுடைய குடும்பத்தை பற்றி எத்தனை பிள்ளைங்க அதை பற்றி சொல்லுங்கள், கேட்குறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு 2009 கல்யாணம் ஆச்சு வித் Jerome. Now he's Pastor Jerome by God's grace. We have 3 children. என்னோட மூத்த பையன் வந்து he's in 10th grade and என்னோட daughter வந்து 4th grade and I have a very little tiny one. He's 2 years old. It's all God's grace. ஏன்னா இதுவே ஒரு டெஸ்டிமனி தான். ஐ ஹாவ் 3 பேபிஸ்ன்றதே என் லைஃப்பில் ஒரு டெஸ்டிமனி தான். ஒரு பேபி இருக்குமான்னு யோசித்த டைமில் ஆண்டவர் எனக்கு 3 கிட்ஸை எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் ஆல் க்ளோரி டு காட். ப்ரைஸ் காட். அந்த டைனி பேபி இப்போ ஷோல்டரில் தான் படுத்துருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் பாட்காஸ்டில் இன்றைக்கி ஒரு 3வது அங்கத்தினராக ஆவியானவரோட இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. தட்ஸ் அ ஸ்பெஷல் அக்கேஷன் ஃபார் அஸ் ஹியர். அக்கா சரி, இப்போது நம்மளுடைய டாப்பிக்கே வந்து யோர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றவர் உங்களுக்கு யார்? ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா ஹீஸ் மை ஃப்ரெண்ட், ஹீஸ் எவ்ரி திங் டு மீன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு தேவை, லைக் நான் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து என் கூடயே இருந்து என்னை கைட் பண்ணி யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு என் கூட இருந்தாங்க. அண்ட் என்னை கைட் பண்ணுறது ஹோலி ஸ்பிரிட் தான். லைக் ஈச் அண்ட் எவ்ரிடே இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோடய வேர்ட்ஸ் யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து எனக்கு காட்டி கொடுக்குறது. நீ பேசுனது இல்லை, திஸ் இஸ் நாட் ரைட், யூ ஹாவ் டு கரெக்ட். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து ஹோலி ஸ்பிரிட் இஸ் த டீச்சர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் எவ்ரி திங் டு மீ. வித்வுட் ஹோலி ஸ்பிரிட் ஐ கான்ட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். ஆமென். ஆசம் அக்கா. அக்கா பேசும்போது எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல, அவங்க ஹோலி ஸ்பிரிட்டை அட்ரஸ் பண்ணும்போது ஹீ அப்படின்னு அட்ரஸ் பண்ணாங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன், இட் இஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நோ, ஹீ இஸ் அ பர்சன், ஹீ இஸ் அ ட்ரியூனியன் காட், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ நம்ம எப்போவுமே அட்ரஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு அட்ரஸ் அ பர்சன் வித் எய்தர் ஹீ ஆர் ஷீ. ஸோ ரிமெம்பர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் அண்ட் அட்ரஸ் him with he. ஓகே அக்கா, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் குவெஷன். நீங்கள் சொன்னீங்க ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ஸ் யூ அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது when someone like when human convict us, our heart won't accept. நான் நிறைய தருணத்தில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். யாராவது வந்து நீ தப்பு பண்ண சுந்தரி அப்படின்னா எனக்கு அந்த அக்செப்டன்ஸே வராது. when David, my husband David, when he
convicts me, it will be very difficult for me to accept it a very first time. But when Holy Spirit convicts me, immediately I turn my heart towards God and ask for repentance and go make sure that I become oneness in spirit with that particular person. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஒரு இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் வெரி பிக் இன்சிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கக்கா. பிகாஸ் நிறைய பேர் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஆர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆல் வி see is in our க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஆர் நெய்பர்ஸ், இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியாப்பட்ட தருணத்தில் ஹவ் யூ ஹேண்டில் தட் சுச்சுவேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? என் லைஃப்லையும் நடந்துச்சு. என்னென்னா இங்கே யூஎஸில் இருக்கப்போ ஐ ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆஸ் அ ஃபேமிலி லைக் வெரி க்ளோஸ் டு அஸ். பட் ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ வந்துட்டு அவங்க மேலே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஆனால் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, இஃப் யூ ஹாவ் எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மஹி, நீ வந்து என்கிட்ட டைரெக்டாக சொல்லிடு, நம்ம பேசி இது பண்ணிக்கணும். தேர்ட், நம்ம வேறு யார் மூலமாகவும் இதை ஹேண்டில் பண்ணவே கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லன்னு. நான் வந்து இன்னொன்று ஒரு பர்சனும் அவங்கள பற்றி ஷி ஹேட் சம் சிமிலர் வியூ இருந்தப்போ பேசினப்போ நானும் பேசிட்டேன். நான் பேசியிருக்கக்கூடாது. ஆஸ் அ கிறிஸ்டியனாக நான் அதை பண்ணியிருக்கவே கூடாது. அப்போது ஐ ஃபெல்ட் ஸோ பேட். அதுக்கப்புறம் என்னால் அந்த பர்சனை வந்து பார்க்க முடியல. அப்போது ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னார், அப்போ வந்து கரெக்டாக லென்த் சீசனும் ஸ்டார்ட் ஆச்சு. நீ வந்து லென்த் சீசனுக்குள்ளே போகிற, நீ வந்து எல்லாம் ஜோம் பண்ணுற, பட் உன்னோட ஹார்ட் எப்படி இருக்குது பாரு. நீ உன் மேலே ஒரு அன்பு வச்சுருந்த ஒரு ஃப்ரெண்டை நீ எவ்வளோ சர்வசாதாரணமாக ஒருத்தவங்க வந்த உடனே ஒரு சின்ன விஷயம் அது பேசி அது என்னன்னு கூட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டீல் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஒரு பர்சனை உள்ளே விட்டு நீ இப்படி பண்ணிட்டியே, அப்போ அந்த பர்சனோட ஹார்ட் எவ்வளோ பிரேக் ஆகிருக்கும் அப்படின்னப்போ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய ஸ்டேஜஸில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நானும் இருந்திருக்கேன். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அந்த டைமில் நான் தான். அப்போது இவ்வளோ ஃபீல் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ட்ரியில் வச்சு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கன்னு நான் உன்னை சொன்னால், நீ வந்து என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு. ஐ ஃபெல் ஸோ பேட். ஆனாலும் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. ஃபோன் பண்ணி நான் பண்ணது எல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல. இட்ஸ் ஓகே எதுனாலும் நம்ம பேசியிருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆனால் அவங்கள நான் ஃபேஸ் பண்ணும்போது இன்ன வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னால் அந்த பழைய அந்த இது காட்ட முடியாது. பட் வந்து அவங்க என்கிட்ட இன்னும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, பழைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த லவ்வோட. பட் எனக்குள்ள அந்த ஒரு கில்ட் வந்து இட் ஸ்டில் கில்ஸ் மீ. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வந்து என்னை அழகாக அதில் ஆனால் அந்த ஸ்டெப்பில் வழி நடத்துனாங்க. அவர் மட்டும் அந்த டைமில் என் கூட இருந்து நான் பண்ண தப்பை சுட்டி காட்டலைன்னா நான் வந்து எப்படி ஒரு பர்சனாக இருந்திருப்பேன் தெரியாது. அந்த மாதிரி பின்னாடி பேசிட்டு ஏதோ சுற்றிட்டு இருக்க ஒரு மோசமான ஆளாக தான் இருந்திருப்பேன். கடவுளோட பிள்ளையாக இருக்கிறப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. காசிப்பிங் இஸ் பேட், வெரி பேட். இது ஒரு தடவை இல்லை, மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினேன். இட் வாஸ் நாட் காசிப்பிங், பட் வந்துட்டு ஏதோ ஒன்று ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணிவிட்டு பின்னாடி போய் ஐயோ இப்படி பண்ணேன் அப்படி பண்ணுவோம் என்ன இப்படி சம்திங் நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம், அவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. பட் வந்துட்டு நம்ம பின்னாடி போய் அவங்களோட இம்பர்ஃபெக்ஷனில் தான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதை போய் பின்னாடி ஒருத்தவங்கிட்ட பேசுறது வந்து இட்ஸ் ஸோ பேட். அதே மாதிரி ஒருத்தரை மறுபடியும் அகப்பட்டு மறுபடி ஹோலி ஸ்பிரிட் வந்து என்கிட்ட பேசி என்னை ஹோலி ஸ்பிரிட் வந்து ஹீ இஸ் ஸோ குட். நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஐயோ நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டா, அப்போது அது அழகாக அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்து இனிமேல் அப்படி ஒரு பாவம் பண்ணாத மாதிரி ஹீ இஸ் கிளென்சிங் அஸ். அந்த ஹோலி ஸ்பிரிட் கூட இல்லைன்னா ஐ எம் நாட் த மஹிலா ஹூ ஐ ஆம். இப்போ இருக்கிற மஹிலா நான் இருந்திருக்க மாட்டேன், மோசமாக இருந்திருப்பேன். ஆனால் ஒன்லி ஹீ இஸ் த ஒன் ஹூ, நீங்கள் சொன்ன மாதிரி ஹீ இஸ் த ஒன் ஹூ மோல்டட் மீ. அண்ட் என் லைஃப்பில் நிறைய என்னை கரெக்ட் பண்ணி என்னை கொண்டு வந்தது ஹோலி ஸ்பிரிட். ஆமென். வெல் எக்ஸ்பிளைன்ட் அக்கா. எனக்கு வந்து எபேசியர் 4:30 தான் ஞாபகம் வருது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம். And do not grieve the Holy Spirit of God by whom you were sealed by the day of redemption. நான் ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கிறேனா? Because at end of the day, am I living in the world or living by the word? இதுதான் ரிடம்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஒன்ஸ் இன் த லைஃப். ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் நமக்கு வெளியே இருந்தால் ஒரு கிரியையும் அவரால் செய்ய முடியாது. அவர் நமக்குள்ளே இருந்தால் தான் அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் அவரால் உபயோகப்படுத்த முடியும். மேக் ஷுர் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்சைட் யூ. பிகாஸ் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனம் உண்மையானது. அதை பொய்யாக்காமல் இருப்பது நல்லது. அக்கா, இப்போ ஆவியானவரோட வழிநடத்தல் இல்லைன்னா உங்களுடைய இல்லத்தை நீங்கள் நடத்த முடியாது. உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சர்ச், ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ இஸ் ஒர்க்கிங். இப்போ வீட்டில் ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஒரு ஹெல்ப்பராக இருக்கார்? பிகாஸ் காட் செட் ஐ எம் கிவிங் யூ அ ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னார். அவர் எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பராக இருக்கார்? ஆவியானவர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னா, இப்போ நீ சொன்ன மாதிரி ஜெரோம்க்கு வந்து நிறைய ரோல் இருக்குது. ஃபேமிலியை பார்க்கணும், மினிஸ்ட்ரி பார்க்கணும், ஆஃபீஸ் பார்க்கணும். என்கிட்ட இப்போ காமனாக நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா, இவ்வளோ பார்க்குறப்ப எப்படி அவங்க ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஹவு கேன் ஹி டூ இட்? ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் வேணும்ல, உங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. ஆனால் ஆவியானவர் வந்து எனக்கு என்கிட்ட பேசுனது என்னென்னா, ஃபார் அ பர்பஸ் ஆண்டவர் வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. என்ன பர்பஸ்? அவரோட பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோன்னா இட்ஸ் ஃபார் ஹிம். இட்ஸ் நாட் ஃபார் மை ஃபேமிலி, இட்ஸ் நாட் ஃபார் மை கிட்ஸ், இட்ஸ் ஃபார் ஹிம். அப்போது அவருக்குன்னு ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம ஓடுறப்போ, நான் என் ஹஸ்பண்ட்க்கு டைம் கொடுத்து போக வைக்கிறப்போ, எனக்கு ஒரு நீட் வர்றப்போ கடவுள் கரெக்டாக அவங்கள அனுப்புவார், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். இப்போ நான் போயிட்டு நீங்கள் எனக்காண்டி டைம் கொடுக்கல, ஒதுக்கலை, இது ஏன் நீங்கள் வரல அப்படின்னு நான் போய் கேட்குற மாதிரி ஆண்டவர் வைக்கலை. ஹோலி ஸ்பிரிட் வந்து என்கிட்ட பேசி லைக் சின்ன சுச்சுவேஷன் வரும். நான் வரவே வராது, நான் அப்படி ரொம்ப பொறுமையான ஆளுன்னு சொல்ல மாட்டேன். சில நேரம் வரும் அப்படி, என்னது இது இப்போ எனக்குன்னு வராமல் எங்கே போகிறீங்க? இப்போ நீங்கள் என் கூட தானே வரணும், இப்போ யாரை பார்க்க போகிறீங்க போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் எனக்கு எழும்பும். அப்போ டக்குன்னு ஆவியானவர் சொல்லுவார், அதுக்காக நான் இது பண்ணேன், உங்களை இப்படி வழி நடத்துகிறேன்னா நான் எதுக்காக வழி நடத்துகிறேன் உன்னை, நீ அதை யோசி. ஜெரோம் எதுக்காக வெளியில் போகிறாங்க அதை நீ யோசி. அவங்களுக்கும் என்ன குடும்பத்தோடு இருக்கணும்னு தோணாதா? அப்போ ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்கு அவங்கள அனுப்புகிறாருன்னா, நீ பொறுமையாக இரு, நீ கோவப்படக்கூடாது, நீ இதில் பேசக்கூடாது. அப்போது ஒரு சின்ன விஷயந்தான் அது. ஆனால் அழகாக என்கிட்ட பேசுவார், என்னை அந்த சுச்சுவேஷனில் வச்சு பார்க்க சொல்லுவார். நீ அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் இப்போ நீ என்ன பண்ணியிருப்ப? ஆமாம், நான் ஓடி இருப்பேன். அப்போ நீ ஓட தானே செஞ்சுருப்ப, அப்போ ஜெரோமை எப்படி நீ ஓடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா விஷயத்துலையுமே ஹோலி ஸ்பிரிட் என் கூட பேசிகிட்டே இருப்பார். என்னை கரெக்டாக நான் சில நேரம் வந்து நான் ஜோம்னுவேன், ஆண்டவர் இந்த விஷயத்த போய் நான் கேட்கட்டுமா? நான் கேட்கணுன்னா அவங்கள எனக்குன்னு டைம் கொடுக்க நீங்கள் வைங்க அப்படின்னு அழகாக ஆண்டவர் டைம் கொடுக்க வைப்பார். ஆனால் அதில் நான் தான் நிறைய நாள் தப்பாக இருப்பேன். போய் அவங்கக்கிட்ட பேசும்போதே நானே வந்து சரண்டராகி தான் பேசுவேன். போய் அங்கே சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆண்டவர் வைக்க மாட்டார். அந்த சுச்சுவேஷனே நான் ஜோம்னி போகிறப்போ ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார். ஏற்கனவே சொல்லியிருந்ததில் கூட ஹோலி ஸ்பிரிட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னை எப்படி கண்டிச்சாரு, இப்படி காட்டினாருன்னு சொல்கிறத விட டெய்லியே எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கார் அவர். நீ உன் ஃபேமிலி இப்படி கொண்டு போ, இப்படி பண்ணு. இப்போ டக்குன்னு பிள்ளைங்கிட்ட கத்துனோடனே அடுத்த செகண்ட் சொல்லுவார், நீ இப்போ எதுக்குமா கத்துன? நீ சின்ன வயசில் இப்படி இருக்கப்போ உங்கள் அம்மா அவங்ககிட்ட இப்படி கத்துனா நீ என்ன நினச்சிருப்ப? நம்ம என்ன பண்ணோன்னு கத்துனாங்க. அப்போ உடனே நான் போய் பிள்ளைங்கிட்ட போய் சாரி கேட்பேன், சாரி இல்லை, நான் இப்போ திட்டினது தப்பு தான், அது என்னோட இஷ்யூ தான். அந்த பிள்ளைங்களும் சாஃப்டாயிரும், ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஆண்டவர் நான் அந்த ஹோலி ஸ்பிரிட் சின்ன விஷயத்தையும் என் கூடயே இருந்து என்னை கரெக்ட் பண்ணி, என்னோடய ஃபேமிலியில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா நம்ம லைஃப் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதை மீட் பண்ண முடியாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க வைக்கிறது ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் இந்த ஃபேமிலி லைஃப்பில் இல்லைன்னா, என் மேரேஜ் லைஃப்பில் இல்லைன்னா, கடவுள் இல்லைன்னா, இட் வுடன்ட் பி த ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி.
எல்லாருக்கும் போராட்டம் வரதான் செய்யும் ஃபேமிலி லைஃப்பில். ஒவ்வொரு டே ஒரு சேலஞ்ச் தான். எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம மூடு சேஞ்ச் ஆகும். எஸ்பெஷலி ஃபார் விமன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடில் தான் இருப்போம். ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கப்போ நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு செகண்ட் கோவம் வரப்போ நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஏசப்பா என் கூட இருங்க, என்னை நீங்கள் வழி நடத்துங்க நம்ம கூப்பிடுறப்போ அவர் அழகாக நம்மளுக்கு கற்று தருவார். என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். இந்த ஒரு டயலாக் தான், இது எனக்கு ஜெரம் சொல்லி கொடுத்த வசனம். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று அப்படியே எனக்குள்ளே எந்திரிச்சு வரும் ஏதாச்சும் ஒரு டைமில். அப்போ இந்த வசனத்தை சொன்ன உடனே ஆண்டவர் அப்படியே அதை என்னை சப்ரஸ் பண்ணிடுவார், அப்படியே சரண்டர் பண்ண வைப்பார். ஜெரமும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நானும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அதுதான் எங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட் வழி நடத்துகிற விதம். Amen. Such a wonderful Holy Spirit. Because it's a gift God given us. நம்ம பே பண்ண வேண்டாம். இந்த ஹாப்பினஸை வாங்குறதுக்கு we don't want to pay. கிட் வந்து நேற்று இமானுவேல் சர்ச்சுக்கு வரும்பொழுது he want ஐஸ்கிரீம். நான் போய் பார்க் பண்ணி இன்னொரு பிள்ளையும் இடுப்பில் வச்சுட்டு இவனை கையில் பிடிச்சிட்டு போய் க்யூவில் நின்று வாங்குறேன். அப்போது டு மேக் ஹிம் ஹாப்பி ஐ வென்ட் டு அன் எக்ஸ்டெண்ட். சர்ச்சுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஐ வாண்டட் டு சாக்ரிஃபைஸ் த டைம் அண்ட் டூ வாட் ஹீ லைக்ஸ். அப்போ நமக்கு தேவையானதை அவர் பார்க்காம விட்டுருவாரா நம்ம பாவியானவர்? நீங்கள் சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி எனக்கும் தோணும். ஏன்னா ஊழியம் செய்யும் பொழுது 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போகணும். டைம் நானும் டேவிட்டுமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து கம்மி தான். வீட்லேயோ சரி வீட்டில் தான் இருக்கிறோம். ஆஸ் அ ஃபேமிலி டைம் இட்ஸ் லெஸ். பட் ஒரு நாளும் அதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த ஒரு எம்டினஸை எனக்கு கடவுள் கொடுக்கவே இல்லை ஆவியானவர். அந்த ஹாப்பினஸை தான் எனக்கு வச்சுருக்காரு, அந்த பீஸை தான் வச்சுருக்காரு. பிகாஸ் உலகத்தில் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு 2 பேர் பைபிளில் ஞாபகம் வராங்கக்கா. இதை எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 2 பேர் வந்து they spent their life in the sanctuary all the days of their life. ஒருத்தர் வந்து சிமியோன். இந்த சிமியோன் அவர் வந்து முதிர் வயதில் அங்கே இருந்தாராம். அப்போ கடவுள் சொல்லுவார், நீ வந்து ரட்சகரை காணாமல் இறக்க மாட்டேன் அப்படின்னு. He did see Jesus when he came to sanctuary on the 8th day. Right? அப்போது இன்னொருத்தவங்க இருந்தாங்க, ஒரு வயசான அம்மா. 84 வயசுக்கிட்ட அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்போது அந்த 84 வயசுலையும் she would have felt, சரி என்னோட குடும்பம் இருந்தாங்கன்னா குடும்பமாக சேர்ந்து நான் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுருப்பேனேன்னு கண்டிப்பாக நானாக இருந்தேன்னு நினச்சிருப்பேன். அப்போது everybody have a family and it is our responsibility to build it. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அவள் எப்பவுமே அவளுடைய கணவருக்கு மரியாதையும் மதிப்பையும் தேடி கொடுக்கிறாள்னு Proverbs 31 women சொல்கிறது. As a woman, how are we? Are we letting Holy Spirit to work inside us? அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து பார்க்கணும். தேங்க்ஸ் அக்கா, சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அக்கா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்மளை பற்றி பேசணும், நம்ம எப்படி ஃபேமிலியை கட்டுறோம் அப்படின்றத பற்றி பேசணும். ஆதி ஆகமத்தில் தேவன் சொன்னது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இருக்கணும்னு சொல்லுது. இப்போ நம்ம மனைவியும் கணவருமாய் இங்கே அமெரிக்க தேசத்தில் இருக்கோம். ஆனால் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போது அவங்கள நான் பார்த்துக்க முடியலையே. இப்போ நான் வந்து ஒரே பொண்ணு, எனக்கு 3 அண்ணன் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து பொறுப்பாக பார்த்துப்பாங்கன்றது என்னோட மைண்ட் செட்டு. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் தான் பொறுப்பாக பார்த்துப்பேன். ஆனால் ஆவியானவர் நம்மளையும் காட்டு பொறுப்பானவர், அவர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஆவியானவர் எப்படி உங்களை கன்சோல் பண்ணுவார்? நம்ம அம்மா அப்பா அங்கே இருந்தாலும் he is the one taking care of them அப்படின்றத உங்களுக்கு எப்பயாவது கன்சோல் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரியும் இல்லை உங்களுக்கு ஒரு பீஸையும் கொடுத்துருக்கிறாரா? ஏன்னா நிறைய கேட்டுட்டு இருக்கிற நம்ம லிசனர்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஆமாம் சுந்தரி, நான் ஆக்சுவலாக வந்து உனக்கு தெரியும், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஒரே கிட், பொண்ணுன்றதோட ஒரே கிட். அப்போது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, எப்படி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு இங்கே வந்து இருக்கீங்க? அப்போ ஏதாச்சும் அவங்க சிக்காயிட்டாங்கன்னா, ஐயோ உங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நீங்கள் இப்போது எப்படி இருக்கீங்க? கஷ்டமாக இருக்கும், அது நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நான் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எங்கள் டேடிக்கு ஒரு கிட்னியில் சர்ஜரி இருந்தது. அப்போது டேடி மம்மி அங்கே தனியாக இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம போய் அங்கே இருக்க முடியலையோன்னு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆவியானவர் எனக்கு சொன்னது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஹெல்ப்பர் அனுப்புனாங்க. என்னோடய கசின் அண்ணன் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போனாங்க. அவங்க ஒய்ஃப் ஒரு நர்ஸ். அவங்க ஃபுல்லாக அவங்க வீட்லேயே வச்சு 1 month எங்கள் மம்மி டேடியை வச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தாங்க.
எல்லாமே கிடச்சிது. அப்போ நான் நினச்சேன், நான் இந்தியாவில் இருந்திருந்தேன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் ஹெல்ப்புக்கு போயிருக்க முடியுமா? நான் யூஎஸில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன், அது வேறு. பட் நான் போயிருப்பேன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு என் மூலமாக ஹெல்ப் கிடச்சிருக்குமா? நிறைய யோசித்தேன். இல்லை, அது எல்லாத்தையும் விட நான் எங்கேயோ இருந்து நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போவும் ரீசெண்டாக எங்கள் டேடி கொஞ்சம் சிக்கானாங்க. அப்பவும் ஆவியானவர் எனக்கு சொன்னது என்னென்னா, நான் அவங்க கூட இருக்கேன், எனக்கு வேண்டியது உன்னோட ஜெபம். அப்போ எனக்கு இன்னொன்று ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் தூரத்துலேருந்து பண்ணுற ஜெபம் அங்கே ஒர்க் ஆகும். நீங்கள் அங்கே தான் இருக்கணும்னு கிடையாது, உங்கள் விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் இங்கேருந்து ஜோம்னுங்க, அங்கே ஒர்க் ஆகும். இதில் ஒரு ஸ்மால் டெஸ்டிமோனி ஆட் பண்ணுறேன். எங்கள் டேடிக்கு ஃபஸ்ட்டு அந்த கிட்னி சர்ஜரி நடந்தப்போ எங்கள் டேடி வந்து சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐசியூவில் எல்லாம் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு ஐசியூவில் இருக்காங்க. டேடி பில்லோக்கு அடியில் ஒரு ஜெபமால ஒரு கிராஸ் போட்டு ஒரு செயின் இருக்குது. அப்போது வந்து ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்போ அந்த நர்ஸ் கையில் கொடுக்குறாங்களாம் எங்கள் மம்மிக்கிட்ட. எங்கள் மம்மி, ஐயோ இல்லை, இது என்னோட செயின் கிடையாது, கிராஸ் வச்சது என்னோடது கிடையாது. உடனே டேடி சொன்னாங்களா, இல்லை இது நம்மளோடது. நான் சர்ஜரிக்கு போகிறப்போ ஒரு லேடி என் கையில் கொடுத்தாங்க, அதுதான் இது, அதை நான் பில்லோ கடியில் வைக்க சொன்னேன். எங்கள் மம்மி இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே இல்லை அப்படின்றாங்க. எங்கள் டேடி, எனக்கு நல்லா தெரியும் இது என்னோடது தான் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இது என்னோடது, ஒரு லேடி ஒயிட் சாரி கட்டிட்டு வந்து கொடுத்ததுன்னு. அப்போ நினச்சேன், நான் எங்கேயோ இருக்கேன், ஆண்டவர் வந்து தேவதூதர்களை அனுப்பி எங்கள் டேடியை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் எங்கள் டேடிக்கு கிட்னியில் இந்த கிரியாட்டினின் கூடி தான் மறுபடியும் அட்மிட் ஆனாங்க. அப்போ எனக்கு ஒரு வேர்ஸ் வருது, ஆண்டவர் கொடுத்த சுகம் பரிபூர்ணமானது. அப்போது ஹி ஹஸ் ஆல்ரெடி கிவன், அந்த சுகம் கொடுத்துட்டாரு, கிட்னியில் இன்னும் பிரச்சனை கிடையாது. சாத்தா ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வரான். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு சிட் அண்ட் ப்ரே. நான் தூரத்துலேருந்து ஜெபிக்கிற ஜெபம். இப்போ நான் எங்கள் மம்மி கூட அங்கேயே இருந்திருந்தாலும் அவங்க கூட ஓடிட்டு டென்ஷனில் தான் இருந்திருப்பேன். அப்போ யார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பா? என்னதான் இருந்தாலும் எங்கள் டேடிக்கு எங்கள் மம்மியும் நான் பண்ணுற ஜெபம் மாதிரி வராது. அந்த ஒரு பாரத்தோட எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? அந்த ஃபஸ்ட் சர்க்கிள் ஃபேமிலி ஜெபம் பண்ணுற மாதிரி வேறு யாரும் ஜெபம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்னை தூரத்தில் வச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சுட்டே இருக்காரு. நான் சீரியஸாக சொல்கிறேன் சுந்தரி, ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணல நான் எங்கள் மம்மி கூட அங்கே இல்லைன்னு. ஏன்னா எல்லா ஹெல்ப்பும் எங்கள் மம்மி டாடிக்கு கிடைக்க கிருபை செஞ்சார் ஆண்டவர். வேர்லியாக யோசிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு கஷ்டம் வரும், இருந்திருக்கலாமோன்னு. ஜெரம் கூட கேட்டாங்க, ஒரு 1 வீக் போயிட்டு வரையான்னு. அப்போ நான் நினச்சேன், இல்லை, அப்போ நான் என் ஆண்டவரை வந்து விசுவாசிக்கலான்னு அர்த்தம். நான் இங்கே இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்கணும்னு. எந்த டைமில் அவங்க இங்கே என் கூட இருக்கிறது ஆண்டவர் சித்தம்னா அவர் கூட்டிகிட்டு வருவார், இல்லை இந்தியாவில் அவங்க இருக்கிறது சித்தம்னா அங்கே வைப்பார். எல்லாமே ஆண்டவர் சித்தத்தின்படி தான் நடக்கணும், என்னோட ஆசைப்படி கிடையாது. நான் ஆசைப்படி இங்கே நான் அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக டேர்ன் ஆகிறதுக்கு ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவை எங்கே வச்சாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் என்னோடய ஆசை. எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுக்கும் ஐயோ பிள்ளை பக்கத்தில் இல்லையன்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு ஜோனுவேன். பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கும் அந்த ரொம்ப கவலை வரல. ஏன்னா சுற்றி அவ்வளோ ஆட்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டரோட பேரண்ட்ஸ் அவங்கள போய் பார்த்தாங்க, ப்ரே பண்ணாங்க அவங்களுக்கு. அது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. எங்களுக்காக ரொம்ப நாள் ஆட்டோ ஓட்டின அந்த அண்ணன் முகம் சுளிக்காமல் 3 வேளையும் சாப்பாடு, இன்பிட்வீனில் காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போது எனக்கு ஆண்டவர் இன்னொன்றும் இதில் உணர்த்தினது என்னென்னா, உன்னை சுற்றி இத்தனை பேர் ஹெல்ப்பு கொடுத்துருக்கேன், இதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்போ நீ அவங்களுக்கெல்லாம் ஜோமுன்னு. ஒரு வேளை இந்த சுச்சுவேஷன் அதுக்காக நான் கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு யாருக்கோ சால்வேஷன் தேவைப்பட்டிருக்கு. ஐ நோ இது டாபிக் எங்கேயோ டிஃப்ரெண்ட்டாக போகுது, பட் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆண்டவர் டிஃப்ரெண்ட் வேஸில் பேசுகிறாரு. அப்போ என்னோட பாரம்லாம் இறங்கி, ஐயோ நம்ம கூட இல்லைன்றதை விட்டுட்டு நானும் மம்மியும் எப்படி பேசிகிட்டு இருந்தோன்னா, நர்ஸ் வந்தாங்களா அவங்களுக்காண்டி ஜோம் பண்ணிடுவோம், ஆட்டோக்காரருக்கு ஜோம் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம வேறு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணால் அவங்க ரட்சிப்புக்கெல்லாம் ஜோம் பண்ணணும்னு வச்சுருக்காரு போல், அப்போ நம்ம அதுக்கு ஜோம் பண்ணுவோம். எங்களோட ஃபோக்கஸே மாறி போயிடுச்சு, எங்கள் டேடியோட ஃபோக்கஸும் மாறி போயிடுச்சு. அப்போ இவங்களுக்குலாம் நம்ம ரட்சிப்பை பற்றி சொல்லணும், அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்போது நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கப்போ, ஹாப்பியாக இருக்கிறப்போ, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் இட்ஸ் ஓகே ஜீசஸ், அவங்கள நீங்கள் ஒரு சித்தத்தோடு எங்கே இருக்கணுமோ இருக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்கன்றப்போ நம்மளுக்கு அந்த இது வரா சுந்தரி. நான் ஒரே பொண்ணு தான், நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி இப்படிலாம் பேசுவீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியம்னுவாங்க. நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறப்போ, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறப்போ, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை சந்தோஷமாக வைப்பார். ஃபேமிலி இஸ் காட் கிவன். இப்போ எங்கள் மம்மி எடுத்துக்கிட்டா, டேடியை விட்டுட்டு இங்கே வாங்கன்னா வரமாட்டாங்க, டேடி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. சேம் வே. அப்போது அது ரொம்ப முக்கியம் இல்லை,
ஹஸ்பண்ட் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். அப்போ நான் அடம் பிடிச்சிட்டு இங்கேருந்து சண்டை போட்டுட்டு எதுவும் பண்ணாமல் நான் இங்கே என் ஃபேமிலியையும் ஹாப்பியாக கொண்டு போய் என் பிள்ளைங்கள ஜோம் பண்ண சொன்னேன். என் ஹஸ்பண்ட் எங்கள் அப்பாக்காக ஜோம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு சிக்னஸில் பல பேரோட அன்பை ஆண்டவர் காட்டுறாரு. அப்போ நான் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் அவங்கள சுற்றி யாரை வைக்காங்க, அதுதான் முக்கியம். அமேசிங் அக்கா. நம்ம இங்கே இருக்கும் பொழுது தேவன் வந்து he sends the helper because that is what Holy Spirit is for. He is our helper. நம்மளால் டெலிபோர்ட் பண்ண முடியாது. ஃபிலிப் வந்து டெலிபோர்ட் பண்ணி அந்த எத்தியோப்பியனுடைய மந்திரிக்கு போனார். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் வாஸ் வித் ஹிம், ரைட்? அப்போது நம்மளோட ஹோலி ஸ்பிரிட் நம்மளோட கூட இல்லைன்னா நம்ம ஜபம் பண்ணும் பொழுது he can't go and do the help who need it. அப்போ அவர் நம்மளோட ஜபத்தை கேட்கணும். அப்போ நம்ம ஜபம் கேட்குறவர்களாக வாழணும். அது ரொம்ப முக்கியம். நான் படிக்க ஜபம் பண்ணுறேன், ஆவியானவர் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, எங்கள் அம்மா வந்து அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ யூ ஹாவ் டு மேக் ஷுர் யூ ஆர் லிவிங் அ ரைச்சஸ் லைஃப் so that God can listen to our prayers. That's very, very important, Akka. We should never, again saying, everyone viewers, never grill the Holy Spirit. ஏசு நமக்காக ஜபம் பண்ணுறாருன்ற வசனத்தை நம்ம படித்தது உண்டு. எங்கள் அம்மாவும் வந்து இப்போ சிக்காக இருந்து she just discharged and got to home. இப்போ இந்த 1 week my mind was like thinking so much, but God took the weight. I let God do the weight lifting. அவர் என்னுடைய சுமை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லைட்டான ஒரு இருதயத்தை வச்சிட்டாரு. அதனால் ஊழியம் செஞ்சு முடிஞ்சிச்சு. நேத்தி சர்ச்சில் அவ்வளோ வேலைகள் இருந்தது. எல்லாத்தையும் பார்க்க தேவன் அழகாக கிருபை கொடுத்தாரு. such a wonderful Holy Spirit we have. He's our friend. What a friend we have in Jesus அப்படின்னு சொல்கிறோம். Holy Spirit is the friend we have in Jesus அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அக்கா, I know you sing very well. நீங்கள் கொயரில் இருக்கிறீங்க, உங்களோட சர்ச்லேருந்தும் நீங்கள் கொயர் டீமில் இருந்துருக்கிறீங்க. பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஆவியானவரை குறித்து ஒரு பாட்டு எது உங்களுக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறாரோ இப்போது பாடுங்க. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உம்மா காளிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கத்தனே எம் துணையானே, நித்தமும் எம் நிழலானே. கத்தனே எம் துணையானே. ஹோலி ஸ்பிரிட் ப்ரெசன்ஸ் வந்து ஐ ஃபீல் இட். இந்த ஃபீலிங் வந்து அன்லஸ் அன்டில் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஒன்ட் கெட் இட். அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கடவுள் நம்ம லைஃப்பில் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாரு. இஃப் யூ வாண்ட் தட் ஃப்ரீ கிஃப்ட் இன் யோர் லைஃப், யூ பெட்டர் ரிசீவ் இட் டுடே. ப்ரே ஹோலி ஸ்பிரிட் டு பி வித் யூ டுடே அண்ட் எவ்ரி டே. மார்னிங் எழுந்த உடனே இந்த ஒரு ப்ரேயரை சொல்லுங்கள். This is the day the Lord has made, and I will rejoice and be glad in it. Holy Spirit, fill me with your Holy Spirit power today and lead me today. அப்படின்ற ஒரு சின்ன ஜபம் உங்களுடைய பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே நீங்கள் சொல்லிட்டு இறங்குங்க. God will lead you in miraculous way. Hi everyone, I believe இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னுட்டு. ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த எபிசோட பார்ட் 1 நிறுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ ஸ்டே டியூன்ட் அக்கா. வி ஹாவ் டு டூ பார்ட் 2. அதில் இன்னும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸோடு உங்களை நான் மீட் பண்ண போகிறேன். அன்டில் தென், இட்ஸ் சுந்தரி டேவிட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் காஸ்பல் ஸ்டேஷன். ஸ்டே டியூன்ட். காட் பிளஸ் யூ. ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம்.